இங்க நம்ம ஹீரோயினோ புருஷன் கூட போட்டு சின்ன சண்டைக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வரப்ப ஒரு கேமராவும் செட் பண்ணி வச்சுட்டு வரா. இப்ப வெளியே வந்தது என்னதான் நடக்குதுன்னு அந்த கேமரா செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா செம ஷாக்கு. என்னன்னா அவ ஃப்ரெண்டு உடனே வீட்டுக்கு வரா. இப்ப அந்த மாமியார் ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரெண்ட பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோட லவ்வரா இருப்பா. இந்த விஷயம் எல்லாம் அந்த மாமியாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் எது கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதால ஹீரோயினுக்கு டெஸ்ட் மூலியமா அவளோட குழந்தைய எடுத்து வைக்கிறது மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் ஹீரோயினும் பிரெக்னென்ட் ஆகுறா. இந்த உண்மையெல்லாம் கேட்டது ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்களை கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும்னு அவ கத்திட்டு இருப்பா. இப்ப பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயோட ஹஸ்பண்டுக்கு கால் வருது. ஹீரோயின் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு பாக்குற டாக்டர் ஹீரோயோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பா. ஹீரோயின் அதிகப்படியான அதிர்ச்சியில இருந்ததால அந்த குழந்தை வயிற்றுலயே இறந்து போயிடுது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே போயிட்டு ஹீரோயின் தான் இறந்துட்டாங்கன்னு அந்த குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குன்னு சொல்றா. கேட்ட அந்த மாமியார் புருஷனும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு வெளியே அழற மாதிரி நடிக்கிறாங்க. குழந்தைய பாக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு குழந்தைய இப்ப பாக்க முடியாது, அப்சர்வேஷன்ல வச்சிருக்கேன், நீங்க முதல்ல போயிட்டு உங்க வைஃபோட கடைசி காரியத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கிளம்பி போறாங்க. ஹீரோயின் இறந்ததுக்கு பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு பார்சல் வந்திருக்குன்னு ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறான். இப்ப அதே நேரத்தை வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா ஹீரோயின் கையில குழந்தையோட வரா. இப்ப எல்லாருமே ஆச்சரியத்துல பார்த்தா கையில வச்சிருக்கிறது குழந்தையே கிடையாது. கையில ஒரு சாதாரண துணி வச்சிருக்கா. அந்த துணி தூக்கி மேல போடுறா. அதுல இருந்து நிறைய பேப்பர் பறக்க ஆரம்பிக்குது. இப்ப குழந்தைங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. உடனே ஹீரோயினும் அந்த பார்சலை பாருங்கன்னு சொல்றா. பார்த்தா அந்த பார்சல்ல குழந்தையோட சாம்பல் தான் இருக்கு. இத பார்த்தா அந்த 3 பேருமே ஷாக்காகி போய் நிக்கிறாங்க.